ஒரு கடாய் வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். வெள்ளை ரவை. இப்போ இதை வறுத்தரலாம். கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா வறுத்துருவோம். நல்லா அந்த ஒரு மணம் வரணும். அதுபோல் நல்லா கருக விடாமல் வறுத்துக்கலாம். இது போல் நல்லா அந்த மணம் வர வரைக்கும் வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாற்றி வச்சிடலாம். கடாயோடையே வச்சோம்னா அடியிலெல்லாம் கருகிரும். அதனால் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். கிச்சடியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எண்ணெய் வந்து தாராளமாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அந்த நம்ம சாப்பிட்றப்போ அந்த இறுக்கம் கொடுக்காம நல்ல கொழப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு வந்து ரொம்ப கருக விடாமல் வறுத்துக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 3 வெள்ளை பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், அடுத்ததாக பெரிய வெங்காயம் கொஞ்சம், ஒரு வெங்காயத்தில் பாதி வெட்டிக்கோங்க போதும். அடுத்து கருவேப்பிலை. வெங்காயம் வதங்கினதும் நான் வந்து கேரட்டில் ஒரு சின்ன கேரட்டில் பாதி வெட்டியிருக்கேன். நம்ம காய் வந்து அதிகமாக சேர்க்க தேவையில்லை. பீன்ஸ் வந்து ஒரு 2 பீன்ஸ், அப்புறமா பச்சை பட்டாணி இந்த மாதிரி நம்ம கையில் ஒரு கை கூட தேவையில்லை. கொஞ்சம் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா போதும். எல்லாமே கொஞ்சம் 100 கிராம் இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிடுவோம். இது கூடயே ஒரு அரை தக்காளி. நம்ம 4 பேர் சாப்பிடக்கூடிய ஒரு ஃபேமிலிக்கு நம்ம இந்த அளவுக்கு காய்கறி போட்டாலே போதும். அதுவே அதிகம்தான். காய், வெங்காயம், பட்டாணி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து கொஞ்சமாக ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். அதாவது நம்ம இப்படி இந்த மாதிரி நம்ம உப்பெல்லாம் எடுத்தோம்னா எந்த அளவுக்கு எடுப்போமோ அந்த மாதிரி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதையும் வதக்கிடணும். அவ்வளோதான், வதக்கியாச்சு. அடுத்ததாக ரவை சேர்த்துருவோம். ரவையை சேர்த்து இது போல் நல்லா அந்த காய் கூட நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ அடுப்பை வந்து நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ பக்கத்து அடுப்பில் பார்த்திங்கன்னா நான் வந்து சுடு தண்ணி வந்து காய வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துருவோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து நல்ல கொழப்பாக கிடைக்கும். இந்த கப்பில் தான் நான் 1 கப் ரவை எடுத்தேன். இதில் 4 கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி வற்றட்டும். பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா வற்றிருச்சு. நல்லா ரவையும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் மல்லித்தழை தூவிடலாம். அருமையான ஒரு கிச்சடி ரெடி. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். கண்டிப்பாக இதே மெத்தடில் கிச்சடி செஞ்சு சட்னியோ சாம்பாரோ வச்சு சாப்பிடுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக முடிஞ்சிடும்.